Dear 12th standard applied maths students, இப்போ நம்ம பார்க்க போகிறது parametric form exercise 5.3 ஓட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நம்பர் 2ல இருக்கும் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். எஸ், dy by dx வேணும்னா ஃபர்ஸ்ட் dx by dt கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் dy by dt ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணிங்கன்னா dy by dt அண்ட் டிவைடட் by dx by dt பண்ணிங்கன்னா you will get dy by dx. இதுதான் ஸ்டெப்ஸ். எல்லாமே ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூவை நோட் டவுன் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் given as e power t t plus 1 by tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நோட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் யோர் u அண்ட் திஸ் இஸ் யோர் v. ஸோ uv மெத்தட் ரொம்ப நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். u is e power t and v is t plus 1 by tன்னு கொடுத்துருக்காங்க. u dash is nothing but e power t, v dash is nothing but 1 plus 1 by t differentiate பண்ணா minus 1 by t squared. டைரக்டாக நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv is nothing but uv dash plus vu dash. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது dx by dt which is equal to uv dash. u is e power t, v dash is 1 minus 1 minus போட்டுக்கலாம் 1 minus 1 by t square plus v. v is nothing but t plus 1 by t. u dash is nothing but e power t. ஸோ வேல்யூஸ் எழுதியாச்சு. ரெண்டு பேர்லையும் e power t இருக்காங்க. ஸோ காமனாக எடுத்தோம்னா 1 minus 1 by t square plus t times 1 plus tன்னு கிடைக்கும். ஸோ இதில் யாராவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் டினாமினேட்டரில் t ஸ்கொயர் இருக்கும். இங்கே டீயே இல்லை. ஸோ கிவ் t ஸ்கொயர் ஃபார் தட் 1 plus LCM உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பிகம் t cube அண்ட் இங்கே வந்து t ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஆர்டராக எழுதினோம் அப்படின்னா எப்படி ஆகும்னு பார்க்கலாம். e power t, ஓகே ஆல்ரெடி t இருக்கு, t ஸ்கொயர் தான். ஸோ t தான் இருக்கும். ஓகே, இந்த t தான் இருக்கும். எஸ், ஸோ ஆர்டராக எழுதிக்கிட்டோம்னா t cube ஃபர்ஸ்ட் t ஸ்கொயர் ப்ளஸ் t minus 1 divided by t ஸ்கொயர்னு இருக்குது. திஸ் இஸ் யோர் ஃபைனல் திங். ஸோ இது dx by dt ஓட கான்ட்ரிபியூஷன். நம்ம dy by dt கண்டுபிடிக்கலாம். அதுக்கு y ஓட வேல்யூ எழுதிக்கலாம். your y is nothing but e power minus t t minus 1 by t. Again uv method தான் பண்ண போகிறோம். uv method. So this is your u and this is your v. u value is e power minus t and v is t minus 1 by t. u dash பண்ணினா என்ன ஆகும்? e power minus t with respect to minus பண்ணும்போது minus 1 கிடைக்கும். v dash t பண்ணா 1, 1 by t பண்ணா minus 1 by t square. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். u dash is minus e power minus t, v dash equal to 1 plus 1 by t square. Differentiation of uv is nothing but uv dash plus vu dash. ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணினா என்ன ஆகும்னு பாருங்க. dy by dt differentiate with respect to t. dy by dt is u. u is e power minus t. v dash என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1 plus 1 by t square plus v. v is nothing but t minus 1 by t. u dash is minus e power minus t. வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ e power minus t காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்தால் 1 plus 1 by t square plus t minus 1 by t multiplied by minus 1ன்னு இருக்குது. ஸோ சைன்ஸை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கிற வேல்யூ மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். திஸ் வேல்யூ வில் பிகம் ப்ளஸ் அண்ட் இந்த மைனஸ் 1 போயிடும். ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ அகெயின் இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண மாதிரி LCM will be t square. ஸோ திஸ் will be t square plus 1 minus t cube plus t.
ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கோம். இ பவர் மைனஸ் டி பை டி ஸ்கொயர். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஃபர்ஸ்ட் டி கியூப் எழுதிடலாம். மைனஸ் டி கியூப் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் யோர் திங். ஸோ நமக்கு தேவையானது dy பை dx தான். dy பை dx வேணும்னா என்ன பண்ணுவோம்? dy பை dt divided by dx by dt. So this is your dy by dt. ஸோ இதுதான் உங்களோட dy by dt. அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. e பவர் மைனஸ் டி பை டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூப் plus t square plus t plus 1 ன்னு இருக்கு. dx by dt is nothing but e power plus t by t square. values என்ன இருந்தது? t cube plus t square plus t minus 1 ன்னு இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணியாச்சு. அப்சார்ப் பண்ணும்போதே தெரியுது. இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். e power minus t by t square minus t cube plus t square plus t plus 1. So multiplied by t square e power t and then இங்கே யார் இருக்கா? t cube plus t square plus t minus 1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் கேன்சல் ஆவான்னு பாருங்க. ஸோ கேன்சல் ஆகிறது t square and t square. t square will get cancelled. வேறு என்ன வேல்யூமே கேன்சல் ஆகாது. ஸோ e பவர் மைனஸ் டி, இந்த e பவர் டி மேலே வரும்போது அது e பவர் மைனஸ் டி ஆயிடும். அண்ட் தென் இங்கே யார் இருக்கான்னு பாருங்க. ஸோ மைனஸ் டி கியூப் டி ஸ்கொயர் அண்ட் e பவர் டி. ஸோ திஸ் வில் பிகம் 1 by, இது டிவைடட் பைல இருக்கும். ஏன்னா 1 பைன்னு நம்ம எழுதும் போது. So multiplied by 1 by t cube plus t square plus t minus 1. ஸோ யாரும் கேன்சல் ஆக மாட்டாங்க. வேல்யூஸ் அப்படியே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எஸ், t cube plus t square plus t plus 1 divided by t cube plus t square plus t minus 1. So e power minus t and e power minus t base சேமாக இருந்த பவர் ஆட் பண்ணலாம். 1 minus 1 minus 1 minus 2. So minus 2t and then values அப்படியே எழுதிக்கோங்க. t cube plus t square plus t plus 1 divided by t cube plus t square plus t minus 1. This is your final answer. Hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. Bye bye. Take care.